ஏற்படுத்தி குடுக்குது. நெறைய பேத்துக்கு இந்த ராகு பகவானோட ஏன்னா ராகு பகவானோட தோஷத்தை போக்குவது பாலபிஷேகம் பண்ணா, ராகு பகவானோட தோஷம் போகும்னு திருநாகேஸ்வரத்தில நம்ம பார்ப்போம். அது மாரி இந்த கோயிலும் அந்த பாலபிஷேகத்தையும் நடத்துறாங்க, பண்றாங்க. அது மாரி நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாரி உங்களுக்கு இந்த கோயிலுக்கு நீங்க வந்துட்டு போனாவே, உங்களுக்கு ஒரு தனி ஒரு வேண்டுதல் பலிதமாகக்கூடிய தன்மையும், உங்களுக்கு இருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற சர்ப்பதோஷங்களும் விலகி, நன்மை அளிக்கக்கூடிய தன்மையும், யாராச்சும் கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தைகள் தாமதமா கிடைக்குதுன்னா, இந்த கோயில் வந்து நீங்க வழிபடும்போது, உங்களுக்கு அந்த குழந்தைய சீக்கிரமா குடுத்துருங்க. நீங்க என்னதான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நீங்க டெஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும், அதெல்லாம் தவறு கிடையாது. நமக்கு நம்பிக்கைன்னு கருவை உருவாக்குவது இறைவன் மட்டுமே. மத்த யாருனாலயும் முடியாதுங்க. ஏன்னா, கரு எப்படி வருகிறது, எப்படி அது கூடுகிறது என்பதை இறைவனால் மட்டும் தான் சொல்ல முடியும். இறைவன் தான் அதோட அனுகிரகம் தான் நமக்கு அது முழுமையாக